Hello guys, welcome to our channel Cyber Hattrick Official. இந்த வீடியோவில் நம்ம எஃப்சி மொபைலோட கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்குற மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்கள் மந்த்லாம் போட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆகிட்டுருக்கும். இப்போ பார்த்து இன்னைக்கு நேரம் போது எப்படி ஆரம்பிச்சு திரும்ப அந்த பக்கம் விட்டுருங்க. வாங்க இந்த பக்கம் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. வெயிட் பண்ணுங்க. $95 and மறுபடியும் 10 11 12 13 20 எப்படி டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ டவுன்லோட் ஆச்சுக்கு 1 நிமிஷத்துக்கும் போல சீக்கிரம் டவுன்லோட் ஆகுதா. ஓகே, லாகின் வித் கெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிக் ஆஃப் கொடுத்து கேம் ஆடுங்க. Press the shoot button to kick at the goal. Hold the button longer for more power. அது ரொம்ப பிடிச்ச ஒவ்வொரு பவர் ஆகும். ஸோ நம்ம இப்போ எங்கேயும் மூவ் பண்ண போதில்லை. அப்படியே ஃபுல் பவரில் கோல்க்கு போகணும். ஸோ இப்போ நம்மளுக்கு 399 இருக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு அவனோட நான் சொல்ல செலிப்ரேஷன் தான் பாயிண்ட் கொடுக்கும். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டார்ட் இப்போ. ஸோ இப்போ செகண்ட் வந்து லேர்ன் டு ட்ரிபிள் பிடிப்போம். இப்போ பாருங்க, 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே ட்ரில் பண்ணிட்டு ஸ்டெண்ட் எடுத்து அப்செட் பண்ணுவேன். கரெக்டாக அந்த ஹோலுக்கு போய் திரும்பணும். கரெக்டாக கூட ஓட்ட அப்புறமா நம்ம ஸ்டெண்ட் எடுப்போம். அப்படின்னு தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் லெவலையும் முடிச்சிருக்கோம். ஸோ அது முடிச்சதுக்கு நம்மளுக்கு நம்ம 11 ரீச் ஆகிட்டோம் காய்ச்சி. இப்போ நம்ம தேர்ட் லெவலில் நோக்கி போகலாம். லெவலில் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம். பாருங்க, 64 very bad guys. நம்ம 92 வரை போகணும். ஃபாரஸ்ட் நம்ம ரைட் விங் எடுத்துருக்கு. ஸோ ரைட் விங் போட்டு 65 kick off. இப்போ பாசிங் கற்று போகிறோம். டேட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். Press the pass button for a direct pass and the through button for a pass into your man. What the pass is? So the through bar and run and again back pass. No, through lob. Through lob. No, அப்படியே சிப் பண்ணி அப்படியே பால் பறந்து
இதுக்கு விளாண்டாரு த்ரூவில் level 3 ரீச் ஆகிட்டோம். நம்ம டார்கெட்டையும் படிச்சுட்டோம். லெவலில் பார்த்தா சேம் அண்ட் இப்போ லேர்ன் டு டிஃபெண்ட் ரொம்ப டிஃபெண்ட் பார்ப்போம். அங்கே பாருங்க எப்படி விட்றானே. hold the sprint and tackle button to run and the opponent and automatically tackle him. அதாவது ஸ்ப்ரிண்ட் பட்டனை கொடுத்தோன்னு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக டேக்கிள் ஆயிடுமா. அவ்வளோதான். அப்படியே ஸ்ப்ரிண்ட் ஓட் போயிட்டு டேக்கிள் பட்டன் டு டேக்கிள் ஹிம். ஸோ ஸ்ப்ரிண்ட் பண்ண மேன் கிட்ட அப்படியே போகுது. ஸோ ஹெர்மாண்டசன் அவன் தான் நம்மளோட டிஃபெண்டர். ஸோ எப்படியும் அதில் வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் ஒரு கிஃப்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இப்போ கடைசி ஹோம் பேஜ் கொடுக்குறது கிளப்புக்கு போய் பார்ப்போம். என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரைக்கர் பதில் நம்ம ஸ்ட்ரைக்கர் பார்த்துக்கலாம் பார்ப்போம். இப்போ ஆட்டோ செலக்ட் மேக்ஸ் பண்ணுவோம். மேக்ஸ் பண்ணோம். ஸோ ஹோம் பேஜ் கொடுக்குறாங்க, அது கொடுப்போம். அது கொடுப்போம். ஸோ ஹோம் பட்டன் கொடுத்துட்டோம். இப்போ கிக் ஆஃப் போனால் லாஸ்ட்டும் UCL மேட்ச். ஸோ UCL மேட்ச் ஸோ நம்ம மேன்செஸ்டர் யுனைடெட் ஸோ மேன்செஸ்டர் சிட்டி அதாவது ஹாலண்டில் இருப்பான் அகெயின்ஸ்ட் எல்லா டீம் பார்ப்போம். இது யார் பண்ண பார்க்குறீங்களா? நான் தான் பண்ணிட்டுருக்கேன் கைஸ். ஸோ பேக்ரவுண்ட் பாருங்க ரியல் மாட்ரிட் கைஸ். ஸோ அது ஹாலண்ட் நம்ம டீமு. அவங்க டீமில் பெல்லிங்கம், ரோட்ரிகோ, வினி ஜூனியர் மூணுமே ஒரு ப்ரோ பிளேயர் தான் கைஸ். இப்போ அப்படியே இந்த பக்கம் இப்படி போயிட்டு ஃபஸ்ட்டு டாப் பின் ரைட் டாப் பின்னில் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கே. ஸோ பெல்லிங்கம் ஹேஸ் அ பால் அண்ட் நம்ம ஈஸியாக பெல்லிங்கம் டேக்கிள் பண்ணிட்டோங்க. ஆனால் அவங்க டீமில் வர ஆள் போயிடுச்சு பால். இப்போ ஹாலண்ட் பால் இருக்குது. அப்படியே ஹாலண்ட் ஸ்ப்ரிண்ட் எடுக்கிறான். அவன் ஸ்ப்ரிண்ட் எடுத்து அண்ட் கோல் ஸ்கோர் பண்ணான். அண்ட் நம்ம டீம் ரெண்டாவது கோல் ஸ்கோர் பண்ணிருக்குது. ஹாலண்ட் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கான். நம்மக்கிட்ட 3 கோல் இருக்குது. ஸோ மறுபடியும் நம்ம பால் நம்மக்கிட்ட தான் வந்துச்சு. அல்வாரஸ் அப்படின்னு ஒரு பையன் பால் வச்சுருந்தோம். ஸோ ஹாலண்ட் நம்ம 2 கோல் ஸ்கோர் பண்ணணும்னு பார்த்தா அவன் வெளில அடிச்சிட்டான். ஸோ இப்போ கேப்பா பக்கத்தில் தான் பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எல்டா மில்டன் இப்போ ஹாலண்ட் பால் எடுத்துட்டோம். ஸ்கில் யூஸ் பண்ணுறான். ஸ்பிரிண்ட் எடுத்து ஷூட். நம்ம ஹாலண்ட் தான் அவனை செகண்ட் கோல் ஸ்கோர் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம ரியல் மாட்ரிட் 0லேயே வச்சுருக்கோம். நம்ம 4 கோல் ஸ்கோர் பண்ணுறோம். நம்ம ஹாலண்ட் ஹேட்ரிக் டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹாலண்ட் தான் பால் இருக்குது. அண்ட் ஹாலண்ட் இப்போ யாரும் ஸ்கில் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஸ்ப்ரிண்டிங் மட்டும்தான் பண்ணுறோம். நல்லா பண்ணுறான். இப்போ கார்னர் கிக்கு ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு கார்னர் கிக் வந்திருக்கு. அண்ட் ஹாலண்ட் கைஸ் அண்ட் ஹாஃப் டைம் முடிஞ்சிச்சு. இப்போ ஃபுல் டைம் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம தான் வின் ஆகிருக்கோம் கைஸ். இங்கே பாருங்கள் செலிப்ரேஷன். ஹாலண்டு பெல்லிங்கம்லாம் தோற்று போயிட்டாங்க சொல்லி
மறந்து உடஞ்சி போயிருக்காங்க. ஸோ வாங்க கைஸ் கிக் ஆஃப் பேக். நிறைய பிளேஸ் கிடச்சிருக்காங்க. நம்ம level 4 ரீச் ஆகிட்டோம் கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோட டார்கெட் ஃபஸ்ட்டே செட் பண்ணியிருப்போம். அதாவது level 4 ரீச் பண்ணுறது தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம level 4 ரீச் ஆகிட்டோம். நம்ம டீமை செலக்ட் பண்ணுவோமா? நம்ம எந்த டீம் வச்சுக்கலாம்? இது அப்புறம் செலக்ட் பண்ண முடியுமா கைஸ்? நீங்களே கமெண்ட்டில் பண்ணி விட்ருங்க. நம்ம அப்புறம் மாற்றிக்கலாம் நம்ம டீமு. நீங்கள் கமெண்ட்டில் நம்ம எந்த டீம் வச்சுருக்கோம் சொல்லுங்கள், நம்ம அப்புறம் மாற்றிடலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ட்ரி யூஸ் பண்ணோம்னா நம்ம எந்த யூஸ் போடுவோம்? ஏதாச்சும் விளாடுங்க, எனக்கு ரிக்வஸ்ட் கொடுங்க, நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன். அப்படியே கமெண்ட்டில் போடுங்க உங்கள் ஐடி. அப்புறமா நான் உங்களோட சப்ஸ்கிரைபர்னு போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து உங்கள் ஐடின்னு தெரிஞ்சு நான் அக்செப்ட் பண்ணுவேன். இல்லைனா நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். நான் யாரும் அனுப்பிச்சுவாங்கன்னு நினைப்பேன். ஸோ நீங்கள் உங்கள் பேர் டைப் பண்ணி ஐடியை கூட கமெண்டில் ஸ்பின் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு ஐடியில் ஏதாவது ரிக்வஸ்ட் வந்துச்சுன்னா நான் அப்புறம் அட்டன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என் பேர் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ யாருக்காச்சும் வேணும்னா பார்த்து எனக்கு ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணுவேங்க. ஸோ நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன். பண்ணுவேன் இதாங்க ஐடி. ஸோ இந்த ஐடியை பார்த்து எனக்கு வந்துங்க. ஸோ நம்மளோட இது ரீச் பண்ணிட்டோம். நம்மளோட ஸ்கோரு அதாவது நம்ம வச்ச அச்சீவ்மெண்ட் நம்ம ஸ்டார்டிங் நம்ம level 4 ரீச் பண்ணணும். ரீச் ஆகிட்டோம் காய்ஸ். நம்மளுக்கு இப்போ ஒரு பேக்கப் போகணும். ட்ரிப் கிடச்சிருக்காங்க காய்ஸ். ரைட் பேக் நம்மளுக்கு ஒரு ரைட் பேக் தேவைப்பட்டுச்சு. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம பேக் போவோம் ஹோமுக்கு. ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு பேக் கிடைக்கிறது பிகினர் அதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ கைஸ் நம்ம level 5 ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கடத்திட்டு பேர் வச்சு நம்ம ஓவியர் ஏற்ற போகிறோம். நம்மக்கிட்ட இருக்க பிளேயர் வச்சு ஆட்டோமேட்டிக் கொடுப்போம். ஓவியர் 68 போயிட்டு கைஸ். நம்மளுக்கு இது பட்டுரும். நாங்கள் எடுத்துப்போங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு சென்டர் மிட் வேணும். ஸோ ஓகே இப்போ எல்லோரும் அவங்களோட சென்டர் பேக் இப்போ சென்டர் பேக் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நம்ம இப்போதைக்கு level 5 ரீச் ஆகிருக்கோம். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். டேக் கேர், பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். பாய். இதோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.